ஒரு பத்திரிகையாளனா எனக்கும் கூட எனது வேதனையின் வெளிப்பாடாக நான் சில விஷயத்தை பேசினேன். நீங்கள் ஒரு கட்சியினுடைய முக்கிய ஆளுமை, சொல்லுங்கள் திரு இளந்தமிழ். முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நேற்றைக்கு எக்ஸ் தள பதிவிலே கழகத்தின் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மூத்த முன்னோடி திரு செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருப்பதை கண்டித்து ஒரு பதிவை செய்திருக்கிறார்கள். அதுல நீங்க பார்க்கணும், இதுவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடர்பாடுகள், சிக்கல்கள் குறித்து கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் வெளிப்படுத்திய கருத்துகளில் இல்லாத மிக கடுமையான வலிமையான வார்த்தைகள் இந்த பதிவில் இருக்குது என்பதை நாம் அடிக்கோடிட்டு பார்க்கணும்னு நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல எடுத்த உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் சிலர் சந்தித்துக் கொண்டதை வைத்து கட்சியிலிருந்து நீக்குகின்ற வேலையை செய்திருப்பது சிறுபிள்ளைத்தனமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான வேலைகள் கட்சியை வளர்ப்பதற்கு பயன்படாது. இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சியை வளர்க்கிற வேலையை விட்டுட்டு நீங்க அழிவை நோக்கி இந்த கட்சியை அழைத்து செல்லுகின்ற வேலையை செய்கிறீர்கள் என்பதுதான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட செயல்கள் மன்னிக்க முடியாத செயல். இது மிகவும் கண்டனத்திற்குரிய செயல் என்று அம்மா அவர்கள் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்தும் இது போன்ற கட்சிக்கு பாதகமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்தால் அது திமுகவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதாக தான் அமையும். மேலும் அனுதினமும் திமுக இது மாதிரி ஏதாவது நடக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எண்ணத்திற்கு வலு சேர்த்திருக்கிற வகையில தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கை இருக்கும். அவருடைய பெயர் அம்மா அவர்கள் குறிப்பிடவில்லை. பார்வையாளர்கள், பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த மாதிரி திமுகவினுடைய தீய எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலே கழகத்தினருடைய நடவடிக்கை இருக்குமே ஆனால் அது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியது ஒன்று. இப்படி கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த, அனுபவம் வாய்ந்த, மிகுந்த செயல்திறன் மிக்க ஆளுமைகளை நீக்கிக் கொண்டே இருந்தால், விலக்கி வைத்துக் கொண்டே இருந்தால் அல்லது முரண்பட்டு கொண்டே இருந்தால் அந்த செயல் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்று என்ற ஒரு குறிப்பை அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி ஒரு மரத்தினுடைய கிளையில உட்கார்ந்து அடிமரத்தை வெட்டினால் கீழே விழுந்து விடுவோம் என்று புரிந்து கொள்வத சக்தியை கூட இல்லாத முட்டாள்கள் செய்கிற வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கறதான் இதுல அம்மா அவர்கள் குறிப்பிட விரும்புகின்ற செய்தி. இது ஆலமரம் போல் ஒரு விருட்சமாக வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த கழகத்தை அழிப்பதற்கு அதற்கு ஒரு கேடாக அமைந்துவிடும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். முத்தாய்ப்பாக இந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடியவர்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி திருத்திக் கொள்ளவில்லை என்றால் கழக தொண்டர்கள் நிச்சயம் அவர்களை திருத்துவார்கள் என்று ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை திரு செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இதுல கூட அவர் சில முக்கியமான புள்ளிகளை எழுப்பி இருக்கிறார். அதாவது ஒருவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால் அது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். இயற்கை நீதியின்படி ஒருத்தருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் அவர் ஷோகாஸ் கொடுக்கணும். நீ ஏன் இந்த மாதிரி உன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் வழங்குவது, அறிவிக்கை வழங்குவது என்பது இயற்கை நீதி. அதையெல்லாம் பின்பற்றாமல் இத்தனை மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய தான் என்று தன்னை பற்றி திரு செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்து முன்வைத்து விட்டு நான் நீதிமன்றத்தின் அந்த கதவுகளை தட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதிலே குறிப்பாக இன்னொரு செய்தி ஒன்று சொல்லுவது தற்காலிக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்று. இது ரொம்ப வலிமையான ஒரு வாதமாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு. நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு தவறு என்று அதனை கேள்வி கேட்கக்கூடிய சிக்கல் நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்கிறது.
தொடர்ந்து கட்சியினுடைய சட்டதிட்ட விதிகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக மாற்றி எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் நீதிமன்றத்தின் பார்வைக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழக்கிலே எடப்பாடி பழனிசாமி செய்த மனுவில் தன்னை கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்ததை நீதிமன்றம் கண்டித்து, நீங்கள் பொதுச் செயலாளரா இல்லையா என்று தீர்மானிக்கின்ற வழக்கிலேயே நீதிமன்றத்தின் முன்பாகவே எப்படி நீங்கள் பொதுச் செயலாளர் என்று போட முடியும் என்று கண்டனம் தெரிவித்த பிறகு அந்த நீதிமன்றத்தில் அந்த மனுவிலே மாற்றி எழுதி கொடுத்தார்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நினைவுறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீதிமன்ற நீதி சட்ட இந்த பார்வையில மட்டுமில்ல, தார்மீக அடிப்படையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கிய போது உருவாக்கிய அந்த சட்டத்திட்ட விதிகளில் முக்கியமாக கொண்டு வந்த, உலகத்தில் எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு மிகுந்த ஜனநாயக பார்வையுள்ள ஒரு அழுத்தமான சட்டத்திட்ட விதிகளின் பிரிவு 43 என்ன சொல்லுகிறது என்றால், பொதுச் செயலாளரை கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம், சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கூட போட்டியிடலாம் என்கின்ற அந்த ஒரு பெரிய ஜனநாயக அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட அந்த விதியை மாற்றி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், இன்னொரு 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்று சொன்னால், ஒருவருக்கு வழிமொழிந்து முன்மொழிந்த மாவட்ட செயலாளர்கள் பிறருக்கு வழிமொழியக்கூடாது, முன்மொழியக்கூடாது என்று கிடுக்கிப்பிடி போடுகின்ற ஒரு விதியை வைத்தார். இன்னும் ஏ என்ற எழுத்தில் தொடங்கி மீ என்ற எழுத்திலே முடியக்கூடிய, அதிலையும் பழனி என்ற சொல் வரக்கூடிய பெயர் உள்ளவர் தான் வரலாம் என்று மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த சட்டத்திட்ட விதிகளை மாற்றவில்லை. அந்த அளவுக்கு இந்த பதவியிலே தான் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று ஜனநாயக மாண்புகளை இந்த இயக்கத்தின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய எண்ணங்களை கிழித்து சுக்கு நூறாக எரிந்திருக்கக்கூடிய இந்த வேலையை பழனிசாமி செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு 2000-3000 பொதுக்குழு உறுப்பினர்களை, அதுவும் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சிலரை சரிக்கட்டி வைத்துக் கொண்டு ஒரு போலியான நாடகத்தை நடத்தி அவர் இந்த பதவியில் அமர்ந்திருக்கிறார் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் இன்றைக்கு குமரிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரவருடைய நிலையிலே அவர்கள் அதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற நிலைதான் இருக்கிறதே தவிர, பழனிசாமி நேர்மையாக இந்த பதவியில் இல்லை. தான் இந்த பதவியில் ஒட்டிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய அதிகாரம் கையை விட்டு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எத்தனையோ பல தவறான செயல்களை அவர் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் தொண்டர்கள், தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தக்க பதிலடி கொடுப்பார்கள். எனவே இந்த நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுப்பதற்கு, அதாவது ஒருவரை நீக்குவது, இந்த மாதிரி எடுத்தறிந்து பேசுவதற்கு சட்ட விதிகளின்படியோ கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படியோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதோ இல்லையோ, தார்மீக அடிப்படையில் இந்த அருகதை அவருக்கு கிடையாது என்பதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான தொண்டர்கள், புரட்சி தலைவரின் உண்மையான பக்தர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், அவருடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் உறுதியாக நம்புகிறோம் என்பதை என்னுடைய முதல்கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். பழனிசாமி வெற்றி பெறப் போவதில்லை என்கின்ற உளவியல் ரீதியான ஒரு கருத்துருவாக்கம் நாம் ஒரு செப்பாரஜிஸ்டா தமிழ்நாட்டின் பல பகுதிகள்கிட்ட பேசுகிற போது அந்த எண்ண ஓட்டம் மிகைத்திருக்கிறது. இன்னும் சில விஷயங்களை நாம் சொல்ல முடியாது. பழனிசாமி நிச்சயமாக காவு கொடுக்கப்பட போகிறார், அவர் ஒருபோதும் வெற்றி கொள்ளப் போவதில்லை என்று அதிமுக தொண்டர்களை தாண்டி மற்றவர்களுடைய உள்ளங்களில் ஒரு உளவியலாகவே இப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சு. இன்றைக்கி செங்கோட்டையன் பேசுகின்ற போது 10 தொகுதிகளில் 3வது இடமும் 2 தொகுதிகளில் 4வது இடமும் பெற்றார் என்பதை அவர் அழகாக கடந்த தேர்தலில் நடந்ததை 24 நடந்ததை சுட்டி காட்டினார். இதெல்லாம் நீங்கள் இணைத்து சொல்லுங்கள். வேறு தரவுகள் இருந்தாலும் நீங்கள் பேசலாம். திரு இளந்தமிழ் ஆர்வலர். அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஓதாமை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு தலைவருக்கான பண்பு இல்லாம கட்சியை வெற்றியை நோக்கி இட்டு செல்வதற்கான எந்த ஒரு உத்தியும் இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செல்லக்கூடிய விஷயத்தை
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கள யதார்த்தம். இது நீங்க சொன்னது போல உளவியல் உருவாகி இருக்கிறது. இது கருத்துருவாக்கம் செய்யப்படவில்லை, இந்த மாதிரி ஒரு உளவியல் உருவாக்கப்படவில்லை. இதுதான் கள யதார்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. இதனால் தான் கழகம் ஒன்றிணைந்தால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த விளம்பர திமுக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்டாட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற செய்தி அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. இப்ப கடந்த வாரம் அந்த மோந்தா புயல் தமிழ்நாட்டை தாக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது திசை மாறி போனது. ஆனால் போன சுற்றுல பேசின மரியாதைக்குரிய அண்ணன் துரை கருணா எவ்வளவு வேகமா எவ்வளவு உறக்க பேசினார்கள். அவர் மென்மையாக பேசக்கூடியவர். எப்படி ஒரு புயல் வீசி ஓய்ந்ததை போல மட 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 மடவென தன்னுடைய கருத்துக்களை வைக்கிறார் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய உண்மையான பக்தர்களின் உணர்வு இதுதான். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மை விசுவாசிகளின் நாடி துடிப்பு இதுதான். இதைத்தான் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நாளும் பொழுதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இப்ப அண்ணன் துரை கருணா அவர்கள் பேசும்போது இடைக்கிடையே சர்வாதிகார மாதிரி நடக்கிறார், சர்வாதிகாரமாக எடப்பாடி பழனிசாமி நடக்கிறார் என்று நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், சர்வாதிகாரியாக இருப்பதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும். இப்ப ஹிட்லர் சர்வாதிகாரி என்று சொன்னால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஹிட்லர். ஆனால் சர்வாதிகாரியை போல் வேடமிட்ட நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் யார் மக்களுக்கு நினைவுக்கு வருவார் என்று சொல்லுங்கள். உண்மையான சர்வாதிகாரியாக இருக்க வேண்டும் என்றால் கூட ஒரு தகுதி வேண்டும். சர்வாதாரி விவரம் இல்லாமல் சர்வாதிகாரி போல் வேடமிட்டால் நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் போன்ற நிலைமைதான் ஏற்படும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வாய்க்கு வந்தபடி துரோகம் இழைத்து விட்டார்கள், கழகம் தோற்று போனது, இவர்கள் எல்லாம் துரோகிகள் என்று சொல்லுகிறார்களே, எது துரோகம்? பதவி கொடுக்கும் பொழுது முதலமைச்சர் என்ற பதவியை பொதுச் செயலாளர் என்ற தகுதியிலே இருந்து வழங்கிய போது துரோகம் என்று தெரியவில்லையா? அல்லது தொடர்ந்து இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்காக இவருக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே ஆதரவாக நின்றார்களே, அது துரோகமா என்று யோசிக்க வேண்டும். தொடர்ந்து துரோகம். உண்மையில் கட்சியினுடைய தோல்விக்கு காரணமானவர்கள் தான் துரோகிகள் என்றால், 2021 வருடம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்ததற்கு யார் காரணம்? யாருடைய தலைமையில் சந்திக்கப்பட்டது? யார் வகுத்த வியூகம் அந்த தேர்தலிலே கையாளப்பட்டது என்று பார்த்தால், இந்த தோல்விக்கு காரணமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி. ஏனென்று சொன்னால், தன்னுடைய சுயநலத்தால் பதவி வெறியால் சர்வாதிகாரி போல் செயல்படுவதாக நினைத்துக் கொண்டு அனைத்தையும் கொட்டி கவிழ்த்து கொட்டமடித்துக் கொண்டிருப்போம் இவரைத்தான், எடப்பாடி பழனிசாமியைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துரோகியாக பார்க்கிறது என்பதுதான் யதார்த்த நிலை. இளந்தமிழ் அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த இயக்கம் சாதாரணப்பட்ட இயக்கம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காத்து உருவாக்கப்பட்ட இயக்கம், வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம். கோடான கோடி தொண்டர்கள் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து இந்த இயக்கத்தை கழக தொண்டர்கள் தான் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை. இது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவருக்கு சப்பை கட்டு கட்டக்கூடிய வேறு சிலரோ உருவாக்கிய இயக்கமோ வளர்த்தெடுத்த இயக்கமோ கிடையாது. இவங்களுடைய நடவடிக்கைகள் அழிவு பாதையை நோக்கி தான் இயக்கத்தை கொண்டு செல்லுகிறதே அல்லாமல் இயக்கத்தை காப்பாற்றுவதற்கோ தூக்கி பிடிப்பதற்கோ தாங்கி பிடிப்பதற்கோ இல்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மை விசுவாசிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து எப்போது கழகம் ஒன்றிணையும் அப்போதுதான் நாம் வலுப்பெற்று இந்த விளம்பர திமுகவின் காட்டாட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்த முடியும் என்று அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய மக்களும் சரி தொண்டர்களும் சரி துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அந்த எக்ஸ்தல பதிவிலே கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். நாம் மற்ற செய்திகளையும் கலந்து சொல்லுகிறோமே அல்லாமல், அம்மா அவர்கள் இந்த அறிக்கையிலும் கூட
மிக நிதானமாக தாயுள்ளத்தோடு அதே மாதிரி ஒரு மெச்சூர்டாக ஒரு தலைமை பண்புள்ள ஆளுமையாகத்தான் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி தரங்கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இதுல இன்னும் ஒரு அடி ஒரு படி கூடுதலாக போய் எடப்பாடி பழனிசாமி இந்த சிக்கலுக்கு ஒரு சாதிச்சாயம் பூசுகின்ற ஒரு கொடூரமான அபாயகரமான ஒரு ஆயுதத்தை கையிலே எடுத்திருக்கிறார். நீ வரக்கூடிய இந்த செய்திகளை கட்சியிலே அவருக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சிலர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் பார்த்தால் மிகுந்த அதிர்ச்சிகரமாக இவர்கள் எல்லாம் எப்படி இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், இவர்கள் எல்லாம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்கள் என்று விசுவாசிகள் என்று எப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று அதிர்ச்சி அடைந்து நெஞ்சடைத்து போவதை போல அதிர்ச்சிகரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சி எல்லாம் நீங்க வேண்டும், இயல்பு நிலைக்கு கழகம் திரும்ப வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்து இதய தெய்வம் புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விளம்பர திமுக தூக்கி எறியப்பட்டு கழகம் ஒன்றிணைந்து வலிமையான ஒரு இயக்கமாக மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே அமர வேண்டும் என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பலகாலமாக சொல்லிக் கொண்டு வரக்கூடிய அந்த கருத்தையே நான் மீண்டும் பதிவு செய்கிறேன்.